அவர்களை எதிர்த்து போராடுவதில் உங்கள் காவலாராகிய மிக்கேலை தவிர எனக்கு துணை நிற்பார் யாருமில்லை. ஆண்டவரே, என் குற்றங்களுக்கு ஏற்ப நீர் என்னை தண்டித்திருந்தால் நான் எஞ்சோ மடிந்திருப்பேன், தெரியாமல் போயிருப்பேன். ஆனால் உன் இரக்கம் பெரிது. குற்றம் உணர்ச்சியினால் உடைந்த என் உள்ளத்தை நீ எப்படி வருடுகிறாய்? தொலைந்த உம் ஊழியரின் உயிரை நீ எப்படி மீட்கிறாய்? ஆகவே ஆண்டவரே, உம்மை நான் எக்காலமும் போற்றுவேன். உமது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். எல்லாவித பயத்தினின்றும் என்னை விடுவித்தார். நீதிமான்கள் வேண்டும் போது செவி சாய்க்கின்றார். அவர்களை எதிர்த்து போராடுவதில் உங்கள் காவலராகி மிக்கேலை தவிர எனக்கு துணை நிற்பார் யாருமில்லை. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். சிப்பிகளுக்கு இடையில் முத்துக்கு பாதுகாப்பு, தாயின் கருவறையில் சேய்க்கு பாதுகாப்பு. கவலை, தோல்வி, அவமானம், வலி போன்ற தடைகளுக்கு மத்தியில் சிக்கிய மனிதனுக்கு எங்கே பாதுகாப்பு?
ஓ மனிதா, உன் துயரம் பெரிதா? அமைதியோடு ஆலயத்தை உற்றுப்பார். அங்கே கூடு கட்டிய அடைக்கலான் குருவியையும் சிட்டுக்குருவியையும் சுற்றிப்பார். புரிகிறதா உனக்கு? வேற்றிடம் வாழும் 1000 நாளினும் ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு நாள் எவ்வளவு சுகமானது. வான்படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் எத்துணை அருமையாய் உள்ளது. ஆண்டவரே,
அக்காலத்தில் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. இறைவா, நானோ நிலையில்லா செல்வத்தை சேர்த்தேன், நிறைவில்லா மனிதனால் சோர்ந்தேன். சொத்து என ஒன்றை நினைத்தேன், அதிலே என் மகிழ்வை தொலைத்தேன். பரிதாப நிலையில் அடைக்கலம் தேடி ஆலயம் வந்தேன். நீயோ வாழ்வின் வழியை நான் அறிய செய்தாய். நான் நிலையான செல்வமாய் உனை அடைந்தேன். மகிழ்ச்சியின் துள்ளலில் சாசா பாப்பா மாமா ரீரி பாடல் இசைத்தேன். Sasa papa mama riri ma pariri sari ma papari sari sani sasa papa mama riri ma pariri sari ma papari sari sani sa. இருப்பதில் பெருமை கொள்வே. இப்போ
பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்க பாம்பு தோல்வியுற்றது. நற்செய்தி வாசகத்திற்கு எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 14 இறை வாக்கியங்கள் 5 முதல் 6. யோவான் நற்செய்தி இயல் 14 இறை வாக்கியங்கள் 5 மற்றும் 6. தோமா இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதருடைய திருவிழா மாலை ஆராதனை மகிழ்வோடு இந்த ஆண்டு திருவிழாவில் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அன்பு தந்தையர்கள், அருட்சகோதரிகளோடு இணைந்து மிக்கேல் அதிதூதருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை இந்த மாலை பொழுதிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நானும் நிறைந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிதூதருடைய திருவிழாவை கொண்டாடினாலும் ஆண்டவருடைய இறை வாக்குகளை பல்வேறு நற்செய்தி பகுதிகள், இறைவாக்கு பகுதிகளிலிருந்து சிந்திப்பதற்காக தந்தையர் அவர்கள் நமக்கு இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாளில் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற தலைப்பிலே சிந்திக்கும்படியாகவும், மிக்கேல் அதிதூதரை குறித்து யோசிக்கும்படியாகவும், அவருடைய வழிமுறையை பின்பற்றி வாழும்படியான சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். வழி, உண்மை, வாழ்வு. நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் எங்கேயாச்சும் பாதை தடுமாறி நின்ன அனுபவங்கள் நிறையவே இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். இப்போல்லாம் நமக்கு நல்ல சாலை வசதி இருக்குது. அப்புறம் சந்தேகத்துக்கு கூகுளில் மேப்பில் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், தெரியாத இடங்கள்னாலும் என்ன செஞ்சிடறோம், கண்டுபிடிச்சு நம்ம போயிடுறோம். சில நேரங்களில் என்ன செய்யும், கூகுள் ஏதாவது ஒரு பாதையை காட்டும். அப்புறம் பாதியில் வேலை முடிஞ்சு அந்த இடத்துல நிற்கிற பாலத்திலலாம் அது என்ன செய்யும், நம்மளை கொண்டு விடும். அந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிற பாதை தெரியாத பயணம் நிறைய நேரங்களில் ஒரு பெரிய அனுபவத்தை நமக்கு தருகிறது. இன்றைக்கு கூட வாழைத்தோட்டம் எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஒரு தெரியாத ஒரு இலக்கை நோக்கி அப்படியே கேட்டுக்கிட்டு போகலாம், எங்கே இருக்க போது அதில் பக்கத்தில் போய் கேட்டுக்கொள்ளலாம் என்ற ஒரு தைரியம், அல்லது வழிப்போக்கில் நம்ம கேட்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு பாதை காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. போதாக்குறைக்கு இன்றைக்கி கூகுள் மேப் என்ன செய்யுது, நமக்கு சரியான ஒரு இலக்கை, அந்த இலக்கு அடைவதற்கான ஒரு பாதையை நமக்கு சரியாகவே அது காட்டுகிறது. அந்த வகையில் பயணத்திற்கு பாதை சரியாக இருக்க வேண்டும். இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கிறது. அந்த பயணத்திற்கு பாதை அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் செல்ஃபோன் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா, அல்லது தொலைக்காட்சிகளில் நிறைய இன்றைக்கி வாசித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்தி ஓடிக்கிட்டே இருக்குது. கரூரில் ஒரு 40 பேர் கூட்ட நெரிசலில் என்ன செய்கிறாங்க, மிதிபட்டு இறந்த செய்தி. அது அரசியலாக நான் எதையும் பேச வரலை. பெருமளவு மக்கள் கூடுகிற பொழுது சரியான பாதை இல்லாத பொழுது எப்படிப்பட்ட குழப்பங்கள், நெருக்கடிகள் மனித வாழ்க்கையிலே நடந்து இருக்கிறது என்பதை
இந்த நிகழ்வின் அனுபவங்கள் எல்லாம் நமக்கு பாடங்களாய் சொல்லித் தருகிறது. புறப்படுகிறோம், பயணப்படுகிறோம், பாதை சரியாகவில்லை, சரியான பாதை அமையவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட குழப்பங்கள், சிக்கல்கள் மனித வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நடக்குங்கிறத ஒரு பெரிய பாடத்தை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு விட்டு செல்லுகின்றன. அதுக்கு பின்னாடி அந்த அரசியல்லாம் நமக்கு தேவையில்லை, இப்போது அதை குறித்த அவசியம் இல்லை. பாதை நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே தான் இயேசு தன்னை வழியாக, உண்மையாக, வாழ்வாக, ஒரு மாதிரியாய் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை அருமையான இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதோடு இணைந்து நம்முடைய தூதர்களையும் நாம் என்ன செய்கிறோம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்கிறோம். ஏனென்றால் குறிப்பாக நம்முடைய பாதுகாவலர் மிக்கேல் அதிதூதருக்குத்தான் இன்றைய நாளிலே நாம் விழா எடுத்து அவரையும் நாம் கடவுளுடைய ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக கொண்டு அவரை நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையாய் கொண்டு கடவுளை நோக்கி பயணப்பட வேண்டியிருக்கிறார். யார் இந்த தூதர்கள்? இந்த தூதர்களுக்கு விவிலியம் காட்டுகின்ற பணிகள் என்ன? உண்மையிலே இந்த தூதர்களுடைய பாதுகாப்பில் நமக்கு அடிப்படையாய் நம்பிக்கை இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்மை பராமரிக்கிறார், வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார் இந்த தூதர்கள் வழியாக என்பதிலே ஒரு உறுதியான நிலைப்பாடு நமக்கு இருக்கிறதா என்பதையெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது விவிலியம் சில வழிமுறைகளை நமக்கு தருகிறது. கத்தோலிக்க திருஅவையினுடைய பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது 9 வகையான நவவிலாச சம்மனசுக்களை குறித்து நமக்கு சொல்லுகிறது. நிறைய இன்னைக்கு அந்த பாரம்பரியமான 9 நவவிலாச சம்மனசுக்களை குறித்து நம்ம நிறைய மறந்துட்டோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நற்கருணை ஆசின் போது 24 மணி திருமணி ஆராதனையில் கூட நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு மணியிலையும் ஏதாவது ஒரு நவவிலாச சம்மனசை குறித்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பத்திராசனர்கள், பலவத்தர் என்றெல்லாம் பல வார்த்தைகள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 9 வகையான நவவிலாச சம்மனசுக்கள். அதிலே அதிதூதர்கள் ஒரு வகையாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிதூதர்களை ஒருவராகிய மிக்கேலை நமக்கு பாதுகாவலராக நாம் கொண்டிருக்கிறோம். விவிலியம் குறிப்பாக தோபித்து நூல் 12:15 சொல்லுகிறது. தோபித்து நூல் 12:15 சொல்லுகிறது, நான் ரஃபேல் ஆண்டவருடைய மாட்சிமிகு திருமுன் பணிபுரியக்கூடிய 7 வானதூதர்களுள் ஒருவர் என்று தோபித்து நூல் அதிதூதர்கள் 7 பேர் இருப்பதாக நமக்கு சொல்லுகிறார். அதிதூதர்கள் எத்தனை பேர்? 7 பேர் தானா? நம்ம அப்படி சொன்னதில்ல. வழக்கமாக என்ன சொல்லுவோம்? மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல். அப்போ 7 எங்கேருந்து வந்தாங்க? பாரம்பரியம் இந்த 7 அதிதூதர்களை நமக்கு நினைவூட்டுகிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக திருவையில் 745வது ஆண்டு அப்போதைய திருத்தந்தை சக்கரி என்பவர் என்ன செய்கிறார், இந்த விவிலியத்தின் அடிப்படையில் இந்த 3 அதிதூதர்கள் போதும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் கொண்டு வருகிறார். ஆனால் விவிலிய குறிப்பு தோபித்து 12:15 சொல்லுகிறது 7 பேர் இருந்ததாக சொல்லுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் சொல்லுவது போல நாம் தெரிந்த 3வரோடு சேர்ந்து இன்னும் 4 எழுவராக விவிலிய குறிப்பு நமக்கு இந்த அதிதூதர்களை குறித்து நமக்கு சொல்லுகிறது. இந்த தூதர்கள் என்னென்னலாம் விவிலியத்தில் பணி செய்வதாக குறிப்புகள் நமக்கு தருகிறது. மத்தேயு நற்செய்தி 18:10 யாராவது வாசிங்க பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி 18:10 என்ன செய்கிறாங்க இந்த தூதர்கள்? இச்சிறியோருள் ஒருவரையும் இழிவாக நீங்கள் என்ன வேண்டாம், கவனமாயிருங்கள். அடுத்து இவர்களுடைய வான தூதர்கள் விண்ணகத்தந்தையின் திருமுன் விண்ணகத்தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள். கடவுளுடைய ஏவலை செய்வதற்காக, கடவுளுடைய கட்டளையை செய்வதற்காக இந்த தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நம்ம காவல் சமனசனுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் கடவுள் என்ன செய்கிறார்? பாதுகாவலுக்காய் இந்த தூதர்களை தந்திருக்கிறார். நம்முடைய அடிப்படை நம்பிக்கை. அப்போ கடவுள் திருமுன்னிலையில் நம்முடைய ஒவ்வொரு தூதரும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க, நம்மை பாதுகாக்கிறாங்க. கடவுளுடைய கட்டளையை நம்முடைய சார்பாய் நின்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை நமக்கு தருகிறார்.
ரெண்டாவது, இந்த தூதர்கள் யார் அப்படின்னு சொன்னால் கடவுளையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பாளர்களாக இருக்கிறாங்க. ஒரு ஏணி போல இருக்கிறாங்க. யோவானர் செய்தி 1:51 வாசிங்க. நத்தானியேலினுடைய நிகழ்ச்சி யோவானர் செய்தி 1:51. என்ன செய்கிறாங்க? வானம் திறந்திருப்பதையும் கடவுளுடைய தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள். ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது. என்ன செய்கிறாங்க இந்த தூதர்கள்? அப்படியே மேலே ஏறுறது இறங்குறது. அப்போ அடிப்படையான நம்பிக்கை என்ன? இந்த தூதர்கள் என்ன செய்கிறாங்க? நீங்கள் அவங்க வழியாக கேட்கக்கூடியதை அப்படியே ஏணியில் ஏறி போய் கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க. கடவுள் நமக்காய் சொல்லுவதை என்ன செய்கிறாங்க? அப்படியே இறங்கி வந்து நமக்கு செய்கிறாங்க. ஆக இந்த தூதர்கள் இப்படி என்ன பணியை செய்கிறார்கள்? கடவுளையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பாளர்களாக இந்த தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை விவிலியம் நமக்கு நம்பிக்கையாய் தருகிறது. மூன்றாவது, மனித நலனில், மனித பாதுகாப்பில் இந்த தூதர்கள் அக்கறை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். என்னெல்லாம் செய்கிறாங்க? திருப்பாடல் 34:7 வாசிங்க. திருப்பாடல் 34:7. தூதர்கள் முக்கியமான ஒரு பணி. ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகிற மக்களை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காக்கின்றார்கள். இன்றைக்கு பாடின திருப்பாடல் 34, முதல் திருப்பாடல் என்று நினைக்கிறேன். திருப்பாடல் 34 அதை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகிற மக்களை இந்த தூதர்கள் சூழ்ந்து நின்று பாதுகாக்கிறார்கள். அப்போ இந்த தூதர்களுடைய முக்கியமான பணி, கடவுள் நமக்காய் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தூதர்களுடைய மிக முக்கியமான பணி என்ன? ஒப்படைக்கப்பட்ட நம்மை பாதுகாப்பது. பழைய ஜெபம் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. எங்களுக்கு காவலாக இருக்கிற காவல் சமனசானவரே, உம்முடைய கிருபையால் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட என்னை ஞான ஒளியால் ஆண்டு நடத்தியருளும். ஒரு பழைய ஜெபம். இன்றைக்கு நம்ம ஊர்கள் இந்த ஜெபம் சொல்கிறோமான்னு தெரியல. அவற்றை நம்ம ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறோம். உம்முடைய ஞான ஒளியால் என்னை ஆண்டு நடத்தியருளும். அப்போ தூதர்கள் நம்முடைய பாதுகாப்பை குறித்து கவலை கொள்ளுகிறார்கள். திருப்பாடல் 35:5 சொல்லுகிறது. வாசிங்க பாப்போம். திருப்பாடல். ஆண்டவர் தூதர் நம்முடைய எதிரிகளை விரட்டியடித்து நம்மை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகிற மக்களை அவர் தூதர் பாதுகாக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? எதிரிகளிடமிருந்து நம்மை விரட்டியடித்து பாதுகாக்கிறார். இன்னொரு வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம், திருப்பாடல் 91:11. என்ன வசனம் அது? உங்களுக்கு அடிக்கடி தெரிந்த ஒரு, நீ செல்லும் இடங்களிலெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டு இருக்கிறேன். உன் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் கைகளில் நம்மை தாங்கிக் கொள்ளுவார்கள். ஆக கடவுள் நம்மை பாதுகாக்கும்படியாய் இந்த தூதர்களை தந்திருக்கிறார். தூதர்களுடைய கடமை என்ன? நம்மை பாதுகாப்பது, நம்முடைய வேண்டுதல்களை கடவுளுக்கு எடுத்து சொல்லுவது, நம்மையும் கடவுளையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருந்து இந்த தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். மிக்கேல் அதிதூதரை குறித்து விவிலியம் பல குறிப்புகளை நமக்கு தருகிறது. ஆசிக்க வேண்டாம். தானியேல் 10:13, தானியேல் 10:21. பாரசீக நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பின்னணி, தூதர்களுக்கு எதிராக நாடு கடத்தப்பட்ட ஒரு பின்னணியிலே இந்த நிகழ்ச்சி நடப்பதாய் தானியேல் காட்சி காணுகிற ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையிலே தூதர் மிக்கேல் என்ன செய்கிறார்? தலைமையேற்று அவர் போரிடை தொடங்குவதையும் போரிடுவதை அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறார். அதுபோல தானியேல் 12:1, முடிவு காலம் வருகிற பொழுது, துன்பம் வேதனை வருகிற பொழுது என்ன செய்வார்? மிக்கேல் தோன்றுவார், நம்மை பாதுகாப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது. திருவெளிப்பாடு 12:7-9 சொல்லுகிறது, விண்ணகத்தில் போர் உண்டாகிறது. வேதகலாபனை பின்னணியில் எழுதப்பட்ட இந்த வெளிப்பாட்டு இலக்கியம் மிக்கேல் அதிதூதர் அரக்க பாம்பை எதிர்த்து நமக்காக போரிட்டு கடவுளுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை உணர்த்துவதை ஒரு நிகழ்ச்சி நமக்கு நினைவூட்டுகிறது. இன்னொரு குறிப்பு யூதா திருமுகம் நமக்கு தருகிறது. 1:9 யூதா திருமுகம் நமக்கு தருகிறது. தலைமை தூதரான இந்த மிக்கேல் அலகையோடு தீமையை எதிர்த்து வழக்காடுகிறார். எப்படி வழக்காடுகிறார்? அவர் மோசையினுடைய உடலை இந்த அலகை எடுத்துக்கொண்டதாய் அதற்கு எதிராய் வழக்காடுவதாய் இந்த பகுதி நமக்கு ஒரு சின்ன குறிப்பை அவரை குறித்து தருகிறார்.
இன்னொன்று வரலாற்று குறிப்பு நமக்கு தருகிறது. ஜோன் ஆஃப் ஆர்க் என்று சொல்லுகின்ற ஒரு பிரெஞ்சு வீராங்கனை, 1412 ஆண்டு அந்த பிரெஞ்சு வீராங்கனை ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு பிரெஞ்சு படையினுடைய போரிலே அவள் என்ன செய்கிறாள்? மிக்கேல் அதிதூருடைய பாதுகாப்பை கேட்கிறாள். அப்போது அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, அவர்கிட்ட நம்ம பாதுகாப்பு வேண்டி இந்த போரில் நாம் இறங்குகிற பொழுது நிச்சயமாக அதில் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஜோன் ஆஃப் ஆர்க்குக்கு. அப்படியே அந்த போரை முழுவதுமே மிக்கேல் அதிதூருடைய பாதுகாப்பில் ஒப்படைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக அவர்கள் வெற்றி பெற்றதாய் ஒரு சின்ன வரலாற்று குறிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து பாத்திமாவினுடைய மாதா, அந்த மாதா காட்சி இந்த குழந்தைகளுக்கு 3 சிறுவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது 1914 அந்த சின்ன நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதிதூதர் மிக்கேல் இந்த குழந்தைகளை நீங்கள் அஞ்சாதிருங்க, நான் கடவுளுடைய தூதன் என்று சொல்லுகி அந்த என் தேவனே என்ற ஜெபத்தை அந்த குழந்தைகளை சொல்லும்படியாய் அவர்களுக்கு உறுதிப்படுத்தியதாய் நம்பிக்கை ஊட்டியதாய் ஒரு சின்ன குறிப்பு இருக்கிறதாக மிக்கேல் அதிதூதர் விவிலியத்தினுடைய பின்னணியில், நம்முடைய பாரம்பரியத்தினுடைய பின்னணியில், காட்சிகளின் அடிப்படையில், வரலாறு நிகழ்வுகளின் அடிப்படையில் அவரை நோக்கி பாதுகாப்பை வேண்டி மன்றாடுகிற மக்களை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், துன்பச் சூழலிலிருந்து நெருக்கடியிலிருந்து காக்கின்றார் என்ற அடிப்படையான நம்பிக்கையை நமக்கு அருமையாய் இந்த மிக்கேல் அதிதூருடைய பெருவிழாவினுடைய சிந்தனை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தூதர்களை நம்புகிறோமா? நிறைய நேரங்களில் கடவுள் இந்த தூதர்கள் வழியாக நம்மை பாதுகாக்கிறார், அதை நம்ம உணர்றோமா? நிறைய நேரங்களில் நீங்கள் பயணப்பட்டு நீங்கள் பார்ப்பீங்க, அப்படி எங்கேயாச்சும் ட்ராவல் போயிட்டுருக்குறீங்க, காரில் போகிறீங்க, பஞ்சராகி நிற்பீங்க, அல்லது எங்கேயாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும், முட்டி மோதி நிற்பீங்க. இப்போ யாருமே நமக்கு தெரியாது, யாராவது ஒரு மனுஷன் என்ன செய்வான், நமக்கு எந்த வகையிலையும் தொடர்பில்லாத மனிதன் என்ன செய்வான், கடவுளுடைய தூண்டுதலால் நமக்கு அவனா வாலண்டியராக வந்து நமக்கு உதவி செய்கிற அனுபவங்களை எல்லாம் நிச்சயமாய் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அப்படியானால் கடவுள் என்ன செய்கிறார்? இந்த இறை பராமரிப்பை தூதர்கள் வழியாக நமக்கு தர்றார். நமக்கு தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது. மேபி அன்னோன் ஏஞ்சல் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, நமக்கு தெரியாத தேவதூதர்களாய் அவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அந்த வகையில் கடவுளுடைய பராமரிப்பை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோமா? இந்த நெருக்கடி வேளைகளிலெல்லாம் அது தன்னிச்சையாக நடக்குது, அது சாதாரணமாக நடக்குது, அல்லது அவங்களாம் வந்து செஞ்சாங்க என்பதை கடந்து கடவுள் என்னை பராமரிக்கிறார், இந்த இறை பராமரிப்பு இந்த தேவதூதர்கள் வழியாக எனக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்கிறோமா? நம்முடைய ஆன்மீக பயணத்தில் அதை உணர்கின்ற ஒரு தருணத்தை என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்க்குறோமா? இந்த தூதர்களுடைய உண்மையாய் கடவுள் இந்த தூதர்கள் வழியாக நம்மளை பாதுகாக்கிறாரு, அவருக்கு அஞ்சி வாழுகிற மக்களை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று பாதுகாக்கிறார்கள் அப்படின்னு உண்மையான நம்பிக்கை இந்த தேவதூதர்கள் மட்டும் இருக்குதா? அல்லது எங்கள் பாதுகாவலர்னால நாங்கள் பெருமைக்கு மிக்கேலையாவை கும்பிடுவோம் அப்படி போல இருக்கிறோமா? அல்லது கடவுளுடைய தேவ பராமரிப்பு உண்மையாகவே இந்த தூதர்கள் வழியாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்விலும், சங்கடங்களிலும், நெருக்கடிகளிலும், நன்மைத்தனங்களிலும் இந்த தேவ பராமரிப்பை இந்த தூதர்கள் வழியாக நாம் உணர்கிறோமா? முதல் காரியம் நாம் இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். இந்த கடவுளுடைய பராமரிப்பு தூதர்கள் வழியாய் கொடுக்கப்படுகிறது, நான் நம்புறேனா, அதை உணர்றேனா என்னுடைய அனுபவங்களில்? யோசிச்சு பார்ப்போம். முதல் காரியம். இரண்டாவது, தூதர்களுடைய மிக முதன்மையான பணி தீமையை எதிர்ப்பது, அழகையை எதிர்த்து நிற்பது, தீமையினுடைய வடிவங்களை எதிர்த்து நிற்பது. அதுதான் தூதர்களுடைய முதன்மையான ஒரு பணி. அதனால் தூதரை பாதுகாவலராக கொண்ட நாம் என்ன செய்யணும்? அறச்சின்னம் கொண்டவர்களாக இருக்கணும். ஒரு தப்பு நடக்குது, சுட்டி காட்டக்கூடிய அந்த தீமையினுடைய வடிவங்கள் இருக்கிறது, தீமை இருக்கிறது அப்படின்னா கோபம் வரணும். அதை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஒரு மனநிலை நம்மள இருந்தால் தான் நாம் உண்மையாகவே தூதர்களின் அனுபவத்தை பின்பற்றுகிற மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மூன்றாவது, நாமே தூதர்களாய் மாறுவது. ஒரு சின்ன நெருக்கடி நடக்குது, ஒவ்வொரு முறையும் கடவுள் ஏதாவது மேலிருந்து தூதனை அனுப்புவானா அப்படின்னு எல்லாம் யோசித்துட்டு இருக்கிற சமயத்தில் நீங்களே முன்வந்து ஒரு தூதராக மாறுவது. தூதர் என்றால் யார்?
ஒரு மனிதனுடைய நெருக்கடியான வேளையிலே அவனுக்கு துணை நிற்கக்கூடியவர். நம்ம தோபித்து நூலிலே வாசிக்கிறோம், தோபித்து தன்னுடைய மனைவி சாராவை தேடி பயணப்படுகிற பொழுது அந்த தோபித்துக்கு பாதுகாவலாய் கொடுக்கப்படக்கூடிய தூதர் யார்? ரஃபேல் தூதர். நலமளிக்கிறார் ஆண்டவர் என்பதை அவர் நினைவூட்டுகிறார். அவருடைய தந்தை தோபியா அதன் வழி இந்த ரஃபேல் வழியாக நலம் பெறுவதையும் நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த தூதர்கள் என்று சொன்னால் ஆபத்தில் உடனிருப்பவர்கள், பாதுகாப்பவர்கள், உதவி செய்பவர்கள், தூக்கி விடுபவர்கள். அதுதான் தூதர்கள் என்பதற்கு பொருளாக இருக்கிறது. எனவே நெருக்கடி வேளைகளிலே நீங்களும் நானும் தூதர்களாய் மாறுவது, ஒரு தேவதூதன் போல நம்ம உதவி செய்வது. ஒரு சின்ன சிக்கல் இன்னைக்கு வந்துடுச்சு, அந்த சிக்கலை ஊதி பெருக்கிறவனாக அல்ல, அந்த சிக்கலில் உதவுகிற ஒரு தேவதூதனாக நீங்களும் நானும் என்னைக்கு மாற போகிறோம்? வெறும் தூதர்களை பாதுகாவலாக கொண்டு சப்பரம் எடுக்கிறது, அல்லது தூதர்களுக்கு பெரிய கட்டை விட்டு வைக்கிறது, பெரிய ஆர்ச் போடுறது, இது மட்டும் நம்ம திருப்திப்பட்டு கொள்ளுகிற ஒரு ஆன்மீகமாகவே பல நேரங்களில் இருக்குது. நீங்களும் நானும் என்னைக்கு தூதர்களாக மாறப்போகிறோம்? தூதர்களைப் போல நாம் தீமையை எதிர்த்து நிற்கக்கூடிய பணிகளில் நாம் என்னைக்கு இறங்க போகிறோம்? அதெல்லாம் இன்றைய திருநாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். அதை கடந்து இன்றைய நாளினுடைய சிந்தனையும் நமக்கு இயேசுவை வழியாய் உண்மையாய் வாழ்வாய் கொள்ளுகிற அனுபவத்தையும் நமக்கு தருகிறது. மதத்தை மார்க்கம் என்று சொல்லுவார்கள், வழி என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம், இஸ்லாமியம் ஒரு மார்க்கம். மார்க்கம் என்று சொன்னால் வழி. பேருந்துகளில் பழைய வார்த்தைகளில் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? திருச்செந்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற வண்டினா திசைவில மார்க்கமாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த வழியாக போகிறது என்று சொல்லுவார்கள். சமயங்கள் கடவுளை அடைவதற்கான வழியாக இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இயேசு என்ன சொல்லுகிறார்? கடவுளை நீங்கள் அனுபவிப்பதற்கு, கடவுளை நீங்கள் அடைவதற்கு நான் தான் உங்களுக்கு வழி. என் வழியாயன்றி எவரும் நீங்கள் தந்தையிடம் செல்வதில்லை, நான் தான் உங்களுக்கு வழி. ஆட்டுக்கொட்டிலினுடைய வாயில் நான் தான். என் வழியாயன்றி மற்ற வழியாக வர்றவங்களாம் யாரு? திருடர்கள், கொள்ளையர்கள். என் வழியாய் நுழைபவன் தான் என்ன செய்ய முடியும்? சரியான பாதையில் நீங்கள் பயணிக்க முடியும் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு நினைவூட்டுகிறார். அவர்தான் தந்தை கடவுளை அடைவதற்கு வழியாக இருக்கிறார். அவர் உண்மையாக இருக்கிறார். எப்படிப்பட்ட உண்மை? அவர் கடவுளிடமிருந்து வந்தவர், கடவுளுடைய மகன் என்ற ஒரு உண்மையை பல பேர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் இருந்தார்கள். மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமில்லாத கடின உள்ளத்தினராய் இருந்தார்கள். உண்மை எது? அவர் உண்மையிலேயே கடவுளிடமிருந்து வந்தவர். யோவான் செய்தி 3:16 சொல்லுகிறது, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு திருவுள்ளம் கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார். அதே ஒரு வகையிலே நாம் யோசித்து பார்ப்போமே, உண்மையாகவே இருக்கிறார். உண்மையாக அவர் கடவுளுடைய மகனாக இருக்கிறார். எனவே அவரே உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. மூன்றாவது, அவரை வாழ்வாக இருக்கிறார், வாழ்வு தரும் உணவாக இருக்கிறார், அல்லது நலம் தருகின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறார். இயேசுவிடம் யோவான் நற்செய்தி 1 சொல்லுகிறது, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவரே வாழ்வாகவும் இருக்கிறார். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வழி, ஒரே உண்மை, ஒரே வாழ்வு ஆண்டவரை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த உண்மையினுடைய பாதையை நாம் பயணித்து கடவுளை அடைவதற்கு இந்த தூதர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க? உதவி செய்கிறாங்க. அந்த பயணத்தில் தான் நம்ம பயணிக்கிற பொழுது இந்த தூதர்கள் நமக்கு வழிகாட்டியாக, கடவுளுடைய பாதுகாப்பை நாம் உணர்வதற்கான வழியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த திருவிழா நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே தூதர்களுடைய பாதுகாப்பில் ஆழமான நம்பிக்கை கொள்ளுவோம். பல நேரங்களில் தீமைகளினுடைய உருவங்கள், அடையாளங்கள் வருகிற பொழுதெல்லாம் அதை எதிர்த்து நிற்க முனைவோம். நெருக்கடி வேளைகளில் நாமே தூதர்களாக மாறுவோம். இயேசுவை உண்மையான வழியாய், உண்மையாய், வாழ்வாய் உணர்ந்து தூதர்களுடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் தொடர்ந்து வாழும்படியான வரத்தை இந்த நாளிலே கடவுள் நமக்கு அருளும்படி இந்த வழிபாட்டிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். மரியாளின் பாடலுக்காக எழுந்து நிற்போம். திருச்சபைகளுக்காக உங்கள் முனிவாறு சான்று பகருமாறு இயேசுவாகிய நான் என் வானதூதரை அனுப்பியுள்ளேன்.
புகழ்கின்றது. இது முதல் எல்லா தலைமுறை போற்றும் இறைவனை புகழ்கின்றது. இந்த நான்மா, இந்த நான்மா இறைவனை புகழ்கின்றது. வல்லவர் எனக்கு அரும் செயல் புரிந்தார். இறைவனை புகழ்கின்றது. தூயவர் என்பதே அவரது பெயரா. இறைவனை புகழ்கின்றது. இந்த நான்மா, இந்த நான்மா இறைவனை புகழ்கின்றது. தலைமுறைக்கெல்லாம் விளங்குகின்றார். இறைவனை புகழ்கின்றது. தன் தோள் வலிமை காட்டியுள்ளார். இறைவனை புகழ்கின்றது. இந்த நான்மா, இந்த நான்மா இறைவனை புகழ்கின்றது. செருக்குற்றோரை சிதறடித்தாரே. இறைவனை புகழ்கின்றது. வலியவராட்டி அகற்றி விட்டார். இறைவனை புகழ்கின்றது. இந்த நான்மா, இந்த நான்மா இறைவனை புகழ்கின்றது. இந்த நான்மா, இந்த நான்மா இறைவனை புகழ்கின்றது. திருச்சபைக்காக உங்கள் முனிவாறு சான்று பகருமாறு இயேசுவாகிய நான் என் வானதூதரை அனுப்பியுள்ளேன். மன்றாட்டுக்கள். பாதுகாவலருடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே நம்முடைய குடும்பங்களுக்காக, ஊருக்காக, இந்த சமூகத்திற்காக நம்முடைய வேண்டுதல்களை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். கருணை நூறுவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். கருணை நூறுவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். வானுலக சேனை தலங்களின் அதிபதியாக புனித மிக்கேல் அதிதூதர் எம் பாதுகாவலராக எமக்கு அளித்த ஆசீரும் அருளும் நிறைந்த அன்பு தந்தையே இறைவா, உமது பிரதிநிதிகளாக இருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் மக்களுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் புலி காரமாகவும் இருந்து பணியாற்ற வேண்டிய பலத்தையும் உடல் நலத்தையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று எம் பாதுகாவலரான புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். கருணையின் உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். உன்னத கடவுளின் மந்திர ஆலோசனை பெட்டகமான புனித மிக்கேல் அதிதூதரை எம் பாதுகாவலராக தந்த விண்ணக தந்தையே இறைவா, உலகின் பல்வேறு நிலைகளிலும் பணியாற்றும் எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்கள் உமக்கும் உமது மக்களுக்காகவும் பணி செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நீதி மற்றும் உண்மையின் பாதையில் வழிநடக்கவும் தங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உமது விருப்பத்திற்கேற்ப மாற்றி அமைத்து உலகில் அமைதியானதும் மகிழ்வானதும் புனிதமானதுமான ஒரு அன்பு கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டிய நல்ல ஆலோசனைகளை அளித்து காத்திட எம் பாதுகாவலரான
புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். கருணையின் உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் பெற்ற புனித மிக்கேல் அதிதூதரை எம் பாதுகாவலராக தந்த கருணை கடலே இறைவா, இந்த நாளிலே எம் பாதுகாவலரான புனித மிக்கேல் அதிதூதரின் திருவிழா மாலை ஆராதனையை சிறப்பிக்கும் அனைத்து மக்களையும் எம் ஊரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவர் எப்பொழுதும் அன்னை மரியுடன் இருந்தது போல எங்களுக்கு நலமான வளமான வாழ்வு வாழ உம் திருமகன் எங்களிடையே பிரசன்னமாகிடவும், நாங்கள் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ அனைத்து வரங்களையும் பொழிந்தருள வேண்டுமென்று எம் பாதுகாவலரான புனித மிக்கேல் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். கருணையின் உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவராகவும் நோயாளிகளின் ஆரோக்கியமாகவும் புனித மிக்கேல் அதிதூதரை எம் பாதுகாவலராக எமக்களித்த அன்பு இறைவா, நாங்கள் அனைவரும் எங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த தடையாக இருக்கும் கர்வம், ஆணவம், பொறாமை, போட்டி மனப்பான்மை போன்றவைகளை களைந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்களாக திகழவும், எங்கள் பங்கில் இருக்கின்ற நோயாளிகள், முதியவர்கள், சாத்தானின் மாய வலையில் சிக்கி துன்புறுவோர், கைவிடப்பட்டவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை உமது அன்பில் திளைக்க வைக்கவும் வேண்டுமென்று எம் பாதுகாவலரான புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். கருணையின் உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று மொழிந்த இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் ஊரில் தொழில் செய்வோர், வாகனங்கள் ஓட்டுவோர், வழிப்பயணம் மேற்கொள்வோர், வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வாழ்வோர் புனித மிக்கேல் அதிதூதரின் பரிந்துரையால் உடல் உள்ள நலம் பெறவும், தொழிலில் ஏற்றம் காணவும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பு பாராட்டவும் அருள் புரிய வேண்டுமென்று எம் பாதுகாவலரான புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். கருணையின் உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, உம்முடைய பிள்ளைகள் எங்களை நீர் வியத்தகு விதமாய் பராமரித்து வருவதற்காக நன்றியோடு உம்மை போற்றுகின்றோம். உம் தூதர் மிக்கேலும் உடைய தெய்வீக பராமரிப்பு எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் உணர்கின்றோம். உம்முடைய திருமுன் நின்று பணிபுரியும் அத்தூதருடைய அருட்காவல் எங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதாக. தீமை எதிர்த்து நாங்கள் மேற்கொள்ளும் போராட்டத்தில் அவர் எங்களோடு நின்று போரிட்டு எங்களை காக்கவும், உம்முடைய ஆற்றலையும் உடனிருப்பையும் நன்மைத்தனத்தையும் நாங்கள் கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. எங்களுக்கு பாதுகாவலராயிருக்கிற தூய மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலரா தூய மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற தூய மிக்கேல் அதிதூதரே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற தூய மிக்கேல் அதிதூதரே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் அடைக்கலமும் துணையுமாயிருக்கிற தூய மிக்கேல் அதிதூதரே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் அடைக்கலமும் துணையுமாயிருக்கிற தூய மிக்கேல் அதிதூதரே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும்.
ஆராதனை 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 உமது உறைவிடம் அருமையானது ஆராதனை 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 உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது ஆராதனை 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 அடைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை. படைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை. வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை, வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை. விடுதலை தருபவரே ஆராதனை, விடுதலை தருபவரே ஆராதனை. ஆராதனை 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 உமது உறைவிடம் அருமையானது ஆராதனை 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 வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை. வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை. அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை, அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. ஆராதனை 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 உமது உறைவிடம் அருமையானது ஆராதனை 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 கேடயமாயிருப்பவரே ஆராதனை, மேன்மையை தருபவரே ஆராதனை. கேடயமாயிருப்பவரே ஆராதனை, மேன்மையை தருபவரே ஆராதனை. நீரூற்றாயிருப்பவரே ஆராதனை, நீரூற்றாயிருப்பவரே ஆராதனை, நன்மைகளின் ஆண்டவரே ஆராதனை, நன்மைகளின் ஆண்டவரே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை
உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். உமது மன்னிப்பை கேட்கிறேன். மாண்புயர் யுவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும்
இறை இயேசுவில் இனியவர்களே, வளாகம் நிரம்பி ததும்பி இதோ வெயிலால் வெதும்பி இருந்த நிலையிலும் கூட இதோ இந்த நாளிலே நாம் அனைவருமே இணைந்து வந்திருப்பது மகிழ்ச்சி தருகின்ற ஒன்று என்றால் அது மிகையாகாது. இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே இந்த தருணத்தை தந்த நம் மிக்கேல் அதிதூதருக்கும் அவரை நமக்காக பாதுகாவல தந்த நம் ஆண்டவருக்கும் நிச்சயமாக நன்றி செலுத்த வேண்டியது நமது கடமை என்றால் அது மிகையாகாது. இது காலை வரை இவ்வளவு கூட்டம் இல்லை. ஆனால் இப்பொழுது அனைவரும் அழைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு ஒருவர் ஒருவருக்கு துணையாக்கப்பட்டு துயரெல்லாம் போக்கப்பட்டு இன்பமும் மகிழ்வும் உறவும் ஒன்றாக்கப்பட்ட ஒரு விழாவாக இந்த விழா கொண்டாடுவதற்கு கடவுள் கொடுத்து வைத்திருக்கின்றார். கடவுள் கொடுத்து வைப்பதை விட கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த கொடுப்பினை நமக்கு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதை கொடுத்த இறைவனுக்கு கரவோசை எழுப்பி நம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் உரிமையாக்கி கொள்ளுவோம். அத்தோடு நம் ஊர் மக்கள் பல இடங்களிலிருந்து எங்கெல்லாம் பரவி இருந்தார்களோ எங்கெல்லாம் விரவி இருந்தார்களோ விரைந்து வந்து இந்த இடத்திற்கு நிரப்பியவர்கள் நம் பங்கு மக்கள், மற்ற உரை இணைவுரை சார்ந்த பங்கு மக்கள், அணுக்கரை மக்கள், இன்னும் எங்கே போய் எல்லாரும் இந்த ஆண்டவர் சொன்னார் இதான் சரியாக இருக்குன்னு. கடைசியான முதன்மையானோர், முதன்மையானோர் கடைசியாவார். கடைசியில் வந்து முன்னால் போகிற ஆட்கள் நம்ம வாழ்க்கை. சரி மக்களை, ஒரு நிமிஷம் இருங்க, தப்பே கிடையாதுமா. வந்தவங்கள வாழ்த்தாண்டாமா, நன்றி செலுத்தாண்டாமா, அப்படி என்னத்தை எங்கே வச்சு செய்ய போறிய ஒரு 10 நிமிஷத்தில்? சரி, கேட்டாலும் கேட்காத மாதிரியே போயிட்டு இருப்பாங்க. சரி மக்களே, இருப்பவங்க நம்ம இருப்போம். ஏன்னா நன்றி செலுத்த வேண்டியது நமது கடமை. எனவே இந்த அளவிற்கு, எந்த அளவிற்கு என்றால் இந்த அளவிற்கு நம்ம எல்லாம் இருக்க வைத்த இறைவன் உண்மையிலேயே பாராட்டப்படுவார் என்றால் அது மிகையாகாது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் உறவுகள், சொந்தங்கள், உரிமை கோரியவர்கள் அனைவருமே இணைந்து வந்து இந்த 9ஆம் திருவிழாவை கொண்டாட சிறப்பித்த நன்மைத்தனத்திற்காக, நலன்களை பெற்றதற்காக, ஒருவருக்கொரு உறுதுணையாக இருந்ததற்காக, ஒருவருக்கொரு ஊக்கப்படுத்தியதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் சார்பாக, எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான மக்களை, ஒரு சில அறிவிப்புகள், அதற்கு பிற்பாடு நன்றி உரைக்கு நாம் செல்லலாம். நாளைய தினம் காலை 6 மணி திருப்பலி என்று போடப்பட்டிருக்கின்றது. உங்களுக்காக 6:15 மணிக்கு, சரியா? வழக்கமாக 6ன்னா அதுக்கு முன்னால் தான் போவாங்க. நம்ம நினச்சோம் ஒரு 6:15 மணிக்கு பெரு விழா திருப்பலி. விழா திருப்பலி அதை நமக்கு தலைமையேற்று நடத்தி தருபவர்கள் நம் மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர் இவோன் நம்புரோஸ் அவர்கள். எனவே அருமையான மக்களே, அந்த நேரத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து, கவனமோடு இருந்து அந்த நேரத்திலே வந்து திருப்பலியிலே பங்கெடுக்க ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நாளை மாலை 4 மணிக்கு தேர்பவனி நடைபெறும். இன்று நாளிலே இரவு 11 மணிக்கு தேர்பவனி மற்றும் வான வேடிக்கை நடைபெறும். இன்று இரவு மக்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்படும். அருமையான மக்களே, இந்த நாளிலே நம்மையெல்லாம் நேற்று தினத்திலே உணவு திருவிழா, இந்த தினத்திலே விவிலிய கண்காட்சி பெருவிழா என்று சொல்லி 2 நாட்களும் இணைத்து அனைவரையும் அழைத்து இந்த விழாவை கொண்டாட சொன்னேன். உண்மையிலேயே என் பிள்ளைகள் நிறைவாக செய்திருந்தீர்கள். கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழிலே, பொருளிலே, அடிப்படையிலே இந்த விவிலிய கண்காட்சியை உண்மையிலேயே கண்கொள்ளா காட்சியாக மாற்றி கொடுத்தவர்கள். நேரம் எப்படி செய்வீர்களோ அல்ல எப்படி செய்வோமோ என்று அங்கலாய்ப்பு இருந்த நிலையிலே, கேள்வி கேட்ட நிலையிலே, இதோ கேள்விக்கு பதிலாக நாங்கள் செய்து காட்டுவோம் என்று சொல்லி எடுத்து காட்டிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், அது பக்த சபைகளாக இருக்கலாம், மறைக்கேள்வியாக இருக்கலாம், அன்பியமாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், கொடுத்த அந்த கண்காட்சியை சிறப்பாக அர்த்தமுள்ள வகையிலே அதை செயல்படுத்தி தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் சார்பாக மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த அளவிற்கு அது சிறப்பு என்றால், வியப்பு என்றால், இந்த கண்காட்சியை கண்ட பிற்பாடு நமது ஊர் நிர்வாகத்தில் எடுத்த ஒரு முடிவு, இனிமேல் கண்காட்சி என்ன சொல்றாது, அப்படி இருக்காதுல்ல, அப்படி இருக்காதுல்ல, என்ன சொல்ல போற, பயந்து உட்காந்துட்டு இருக்க.
உண்மையிலே இதே போன்ற கண்காட்சி இனி வைக்க வேண்டும், வருடா வருடம் இப்படிப்பட்ட கண்காட்சி வைக்க வேண்டும் என்பதற்காக வைத்த அனைவரையுமே பரிசுகள் கொடுக்கின்றார்கள். உண்மையிலே நம்ம ஊர் நிர்வாகஸ்தர்கள் பரிசு கொடுத்து அனைவரும் உற்சாகப்படுத்துகின்றார்கள். எனவே வருகின்ற வருடத்திலே இதைவிட அதிகமான காட்சிகளை அரங்கேற்றுவார்கள் என்பதில் எந்த மறுப்பும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, அனைவருக்குமே என் சார்பாக மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 3 வகையான அறிவிப்பு சொன்னேன், அதை மீண்டுமாக நினைவூட்டுகின்றேன். ஒன்று, குடும்ப அட்டைக்கான அந்த நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள், குடும்ப அட்டைக்கான அந்த பணம் கொடுக்கக்கூடியவர்கள் கட்டணம், வாயில் வார்த்தை வர மாட்டேங்குது, கட்டணத்தை நீங்கள் செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுதும் செலுத்தலாம், நாளையிலும் திருப்பலி முடிந்த பிற்பாடும் செலுத்தலாம். அது ஒன்று. இரண்டாவது, நம்ம தென்மண்டல கட்டடத்திற்கான நன்கொடை பிரிப்பதற்காக காலை 9:30 மணிக்கு குருக்கள் நமது இல்லத்தை, நமது ஊரை தேடி வருவார்கள். எனவே உங்களது இல்லங்களை வந்து சந்திக்க வருகின்ற பொழுது அவர்களுக்கு நீங்கள் நன்கொடைகள் வழங்கி நல்ல கொடைகள் வழங்கிட உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மூன்றாவதாக, அருமையானவர்களே, நமது VMSS அவருடைய இயக்குனர் தந்தை AJ ரெக்ஸ் அவர்களால் கலந்தபனையிலே 2 இல்லங்கள் நடத்தப்படுகின்றன. அதற்கு ஏராளமான கஷ்டத்தோடு, ஏனெனில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அங்கு அனாதை பிள்ளைகளும் ஒரு தாய் அல்லது தந்தை இழந்த பிள்ளைகளுமாக அங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியது நமது கடமை. எனவே நாம் பெற்ற இன்பத்தை பெருகை வையகம் என்று சொல்லி அங்கு சென்று நல்ல இந்த பொருட்கள், அதாவது மசாலா பொருட்கள், எண்ணெய் பொருட்கள், சோப்பு வகைகள், இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற உதவிகளை நாம் நாளை தினத்தில் இங்கே சேகரிக்க இருக்கின்றோம். நீங்களாகவே பொருட்களை வாங்கி கொண்டு இங்கு குவித்தீர்கள் என்றால், தந்தீர்கள் என்றால், அதை அங்கு சென்று நாம் கொடுத்து அந்த நமது மகிழ்ச்சியை அந்த பிள்ளைகளோடு கொண்டிட ஒவ்வொருவரையுமே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான மக்களே, இந்த நாளிலே நமக்காக வருகை தந்து சிறப்பித்த தந்தையர்களை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். முதல் திருவிழாவிலே நமது கொடியேற்ற நிகழ்விலே சிறப்பாக வந்து மறையுரை தந்து, அதுவும் சிறப்பாக தந்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சுகவீனமான இருந்த நிலையிலும் அதை மாற்றிவிடாமல் முன்வந்து இந்த 1ஆம் திருவிழாவை சிறப்பித்து தந்தவர்கள் அருட்தந்தை விக்டர் அடிகளார் அவர்கள். இன்று அவர்களை கேட்டேன், எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்குது, நான் வருவேன் என்று சொல்லி உண்மையிலே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்து தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கரவோசை எழுப்பி இந்த நூலாடையை அவர்களுக்கு அணிவிக்கின்றோம். அருமையானவர்களே, அதற்கு அடுத்தபடியாக அருட்தந்தை பெப்பி அடிகளார் அவர்கள் நமது பொதுநிலையின பணிக்குழுவின் இயக்குனராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாளை தினமும் நமக்கு திருப்பலிக்காக வருவார்கள். அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி நம்ம நன்றினை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து அருட்தந்தை ராபின் அவர்கள் தைலாபுரத்தின் பங்கு தந்தையாக இருக்கின்றார்கள். நேற்று தான் அவர்கள் திருவிழா முடிந்தது. நேற்று இரவு அவர்களுக்கு நற்கருணை பவனி. இருப்பினும் தம்பி வர வேண்டும் என்று சொன்னேன். வந்து தனது பிரசன்னத்தால் நம்மை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம் அனைவரும் சார்பாக கரவோசை எழுப்பி இந்த பொன்னாடை போர்த்தி மகிழுவோம். அடுத்ததாக அருமையானவர்களே, தயவுசெய்து இந்த வெடி போடக்கூடாதுன்னு சொல்லுங்க மக்களே. வான வெடி பெற பார்க்கலாம். இந்த வெடி போடாதையா, இது முடிஞ்ச பிற்பாடு வெடி போடலாம். அருமையானவர்களே, அடுத்து நமது சிறப்புக்கு உரிய நபர் அவர்கள் நமது பிரதீப் அடிகளார் அவர்கள். நம்ம மறை மாவட்டத்தின் சிறிய நிலையிலே பெரிய ஒரு பொறுப்பை மறை மாவட்டம் கொடுத்திருக்கிறேன் என்றால் அவர் எந்த அளவிற்கு நன்மையும் மேன்மையும் கொண்டவர் என்பதை அது உணர்த்துகின்றது. தந்தை அவர்கள் என்னிடம் வடக்கங்குளத்திலே நான் பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது எனது முதல் உதவி தந்தையாக தந்தை பிரதீப் அவர்கள் இருந்தார்கள். உண்மையிலேயே அது ஒரு சீரிய பொறுப்பு, சிறந்த பொறுப்பாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பணப்பொறுப்பு, பொருளாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொருள் என்று வருகின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரியும், பணம் என்று வருகின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரியும் அது எவ்வளவு பெரிய சிக்கலான ஒன்று என்று. அதிலும் குறிப்பாக மறை மாவட்டம் இப்பொழுது ஒரு பெரிய சிக்கலில் இருக்கின்றது. இருப்பினும் சிக்கலை எல்லாம் சிக்கல் நீக்கி
சிக்கல் இல்லாமல் ஆக்கி சீர்படுத்தி நல்முறையிலே அந்த பணியை அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு தந்தையும் கஷ்டப்படக்கூடாது, எந்த ஒரு தந்தையும் மனம் நோகக்கூடாது, வந்தவர்களை இன்முகத்தோடு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை பிரதீப் அடிகள் அவர்களுக்கு, பேரொரு தந்தை அவர்களுக்கு கரவோசை எழுப்பி நம்ம நன்றினை தெரிவித்துக் கொள்வோம். நல்லதொரு மறையுரை நமக்கு வழங்கினார்கள். விவிலியத்திலிருந்து எடுத்து கூறியும் வாழ்க்கையை எடுத்து கூறியும் அவர்கள் தந்தது சிறப்பு என அவர்களுக்கு சிறப்பான நன்றி. அடுத்து அவர் பிரதீப் தந்தை, அடுத்து வருவது பிரதாப் தந்தை. உண்மையிலேயே பார்க்க மாட்டார் ஐயா, அப்படி அடக்க ஒடுக்கமான ஒரு தந்தை. உண்மையிலேயே அன்பு தம்பி, சிறப்பான ஒரு சிரிப்புக்கு உரியவர். அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் இதாக இருக்கும், அந்த சிரிப்பு பாலிசி கிடையாது. இவர் சிரிப்பான ஒரு தந்தை என்றால் சீரியஸான தந்தையும் கூட. நல்லதொரு தம்பி, உண்மையிலேயே எந்த ஒரு காரியத்தையும் கலந்தாலோசித்து செய்பவர், சொன்ன காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய தம்பியாக இருப்பவர் அன்மையான தம்பி பிரதாப் அடிகள் அவர்கள் தட்டார் மடத்திலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கரவோசை எழுப்பி நமது நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அருமையான மக்களே, அடுத்து இந்த பூக்களை எல்லாம் அலங்கரித்த அருட்சகோதரிகளுக்கும் அவரோடு சேர்ந்து செயல்பட்ட ஒரு சில பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்ளும் கரவோசை மூலமாக. அடுத்து இந்த நாட்களையெல்லாம் சிறப்பித்து தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழுவாக, நமது ஒவ்வொரு இடமாக வெளியில் வாழுகின்ற வாழைத்தோட்டை மக்களும் நமது ஊரில் இருக்கக்கூடிய அன்பியத்தை சார்ந்தவர்களுமாக அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது. உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் சிறப்பாக வழிபாட்டை நமக்கு செய்து தந்த அந்த பொறுப்பாளர்கள், சிறப்பித்த அனைவருக்குமே கரவோசை எழுப்பி நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த நற்கருணை பவனி சிறப்பாக இருந்தது என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதற்காக உழைத்தவர்களும் இன்னும் பல நிலைகளிலே இந்த திருவழிபாட்டு செயல்பாடுகள், அது மட்டுமல்லாமல் வழிபாட்டு காரியங்களுக்கு அனைத்து முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தி தந்த, எழுதி கொடுத்த, வாசிப்பு பயிற்சி கொடுத்ததை சிறப்பாக தப்பில்லாமல் அப்பப்போ வந்து வாசித்து சென்ற அனைவருக்குமே கரவோசை எழுப்பி நன்றினை தெரிவித்துக் கொள்வோம். அருமையான மக்களை, நாளை தினம் ஒரு அருட்சாதன வழிபாடு இருக்கின்றது. திருப்பலி முடிந்த பிற்பாடு திருமுழுக்கு அருட்சாதன வழிபாடு உண்டு. எனவே ஏற்கனவே பெயர் கொடுத்திருக்கின்றவர்களும், திருமுழுக்கிற்காக உங்கள் குழந்தைகளுக்காக பெயர் கொடுத்திருக்கின்றவர்களும், இன்னும் பெயர் கொடுக்க காத்திருப்பவர்களும் நீங்கள் சென்று அருட்சகரிடம், லூர்து அவரிடம் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அருமையானவர்களே, இந்த 9ஆம் திருவிழாவின் வழிபாட்டின் நிகழ்வுக்கு மகிழ்ச்சிக்கு வித்திட்டவர்கள், காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் இந்த பாடல்களுக்குள்ள என்றால் அது மிகையாகாது. உண்மையிலேயே நல்ல பாடல் பயிற்சி பெற்று முயற்சி எடுத்து முன்வந்து பாடி நம்மையெல்லாம் வழிபாட்டிலே பங்கெடுக்க வைத்த பாங்கு இருக்கின்றதே, அதுதான் நமது பிள்ளைகள். எனவே அந்த அளவிற்கு நல்முறையிலே பாடல் படித்தார்கள், பாடல் படித்தார்கள். ஏன்னா சிலர் பாட்டு எப்படி இருக்கும், வாசித்த மாதிரி இருக்கும், ஆனால் இவங்க பாடியதாகவே இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் நமது வேதே சேசராஜ், அதோடு இசைக்கருவி மீட்டிய தம்பி ஆசிரியர் ஏர்னஸ்ட், அவரோடு இருந்த அந்த குழு, பாடற் குழு அனைவருக்கும் கரவோசை எழுப்பி நம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய மக்களே, இந்த நேரத்திலே நமது நிர்வாகத்தினரை நிச்சயமாக மறக்க முடியாது. காரணம், திருவிழாவுக்கு முன்னதாகவே என்னிடம் வந்தார்கள். வந்து எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்டது மாத்திரமல்ல, கேட்டதை தந்தார்கள். நான் சொன்னதை, அவர்கள் கேட்டதை செய்தார்கள். நான் கேட்டதை தந்தார்கள், அவர்கள் என்னிடமிருந்து கேட்டதை செய்துவித்தார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலே அவர்களுக்கு நாளை தினம் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கலாம். அடுத்து நமது ஒலி சவுண்ட்ஸ், ஆல்வின் சவுண்ட்ஸ் கமல் நல்ல முறையிலே பல வண்ணங்களிலே எங்கள் எண்ணங்கள் போல அனைத்து இடங்களிலுமே இந்த ஒளி விளக்குகள் மின்வதற்கு, மின் ஒளி வீசி அழகான ஒன்றாக மாற்றி கொடுப்பதற்கு, நான் பேசுகின்ற வார்த்தையை உள்வாங்கி உங்கள் உள்ளத்துக்குள் கொண்டு செல்வதற்கு அனைத்திற்கும் காரணமாக இருந்தவர் நமது ஆல்வின் சவுண்ட்ஸ், அவரது கமல் மற்றும் அவரது உழைப்பாளர்கள். அவர்களுக்கு கரவோசை எழுப்பி நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நமது வழிபாட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் உலகம் முழுவதும் பரப்புவதற்காக நமது விண்மீன் தொலைக்காட்சி
அந்த நிறுவனம், அதாவது ஜெரால்ட் ரவி அவர்கள் வைத்திருக்கின்ற இந்த விண்மீன் தொலைக்காட்சியை கேட்டோம். சரி என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உழைப்பாளர் அமுதன் அவர்களுக்கும் மற்றும் இன்னும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கரவோசை எழுப்பி நமது நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய மக்களே, திருவிழா சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நமது மக்கள் இந்த நேரத்தில் வந்து வானவெடி போட்டவங்களை கைத்தட்டணும். மக்கள் சொன்ன உடனே பாட்டினா பார்த்தீங்களா, கைத்தட்டுவோமா? அதான் முக்கியம். நீர் என்னவே சொல்கிறது நான் போட்டுட்டு சொல்லி வெடிக்காமல் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நிறுத்தினார்களே, உண்மையிலே பாராட்டுக்குரியது. எனவே சப்பரமேஸ்வரி, வான வேடிக்கைகள், மேளக்காரர்கள், இன்னும் நம்மை நம்பி வந்திருக்கின்ற கடைக்காரர்கள், விளையாட்டுக்காரர்கள், விளையாட்டு வைத்து அமைத்திருக்கின்றவர்கள் அனைவருக்குமே கரவோசை எழுப்பி நமது நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய மக்களே, உண்மையிலேயே இந்த 9ஆம் திருவிழா ஒரு நினைவு விழாவாக நமக்குள் மனதில் பதிகின்ற அளவிற்கு எல்லோருமே இணைந்து செயல்பட்டோம் என்றால் அது மிகையாகாது. உண்மையிலே அனைவருக்குமே என் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு மட்டுமல்லாமல், நாளைய தினம் திருப்பலி முடிந்த பிற்பாடு கௌரவிக்கப்படுபவர்கள் நாளைய தினம் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அன்போடு தெரிவித்து கொண்டு, இந்த நாளிலே இந்த அரங்கு விவிலிய கண்காட்சி நிகழ்த்திய தந்தை விக்டர் அவர்கள் இப்பொழுது அந்த பரிசுகளை வழங்குவார்கள். அதுக்கு ஒன்னாந்தே சொல்லிட்டேன். ஆமாம் மக்களே, என்றும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு தந்தை, முதுமை தந்தை யார்? விக்டர் தந்தை அவர்கள். நான் 1ஆம் திருவிழாவில் சொல்லிட்டேன் சாமிகிட்ட. அவர்கள் பொன் விழா கண்ட நாயகன். எனவே அதற்காக கரவோசை எழுப்பி நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது இந்த பரிசுகள், இந்த விவிலிய கண்காட்சி வைத்த அனைவருக்கும் பரிசுகள், ஊக்க பரிசு கொடுக்கப்படுகின்றன, உற்சாக பரிசு கொடுக்கப்படுகின்றன. அந்தந்த கண்காட்சி வைத்த ஒரு நபர் வந்து எண்ணிக்கை சொல்லி அந்த பரிசை வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். யார் யாரெல்லாம் வச்சிங்க? வாங்க மக்களே, சீக்கிரம் வாங்க. எந்திரிச்சு வாங்க மக்களே. எந்தெந்த யார்? ஞாயிறு மறை கேள்வி, ஞாயிறு மறை கேள்வி ஆசிரியர்கள் சார்பாக ஒருவர். எந்திக்கு இவ்வளவு மாச்சலாவா இருக்கு? மேலவாமா சாமிட்டுங்க. அது எண்ணிக்கை இருக்குல்ல, எத்தனை பேருமா? 8 பேர். சீக்கிரம் கொண்டாங்க. அடுத்து எந்த அன்பியம்? அன்னை தெரசா அன்பியம். எத்தனை பேர்? கீழே வந்துடுற 6 பேர். ஒரு 8 மொத்தமாக கொடு. 8 6. அடுத்து மறைக்கேள்வி. இவங்களுக்கு 6. சவேரியார், சவேரியார் அன்பியம் எத்தனை பேரியா? 11 பேர். 6 கொடுங்க. சவேரியார் அன்பு 11 பேர். உங்களுக்கு வேண்டாமா பரிசு? வேண்டாமா? வாங்க வச்சுக்கிறேன், வாங்க, நேரம் இது. எந்த அன்பியம்? மறைக்கேள்வி எத்தனைப்பா? என்ன? ஆமாம், இருந்த பிள்ளைகள் தான். ஒரு ஏதோ நம்பர் சொல்லிட்டு போய் நாளைக்கு கொடுத்துலாம்ப்பா. நம்பர் சொல்லு சாப்பிட்டு. வேற யாரெல்லாம் உண்டுமா? அந்த இளையோர், சக்கேயு காட்சி தத்துரமாக வைத்த இளையோர். ஆமாம், கைத்தட்டணுமா? இதை கைத்தட்ட வாங்கிட்டு வரான் பார்த்தீங்களா? அதான். எத்தனை பேர்? வேற யாரும் உண்டுமா? இல்லை வேற யாரும் உண்டு? உங்களுக்கு சபை கிடையாதா? அம்மல்ப மாதா சபை எத்தனை பேர்? எத்தனை?
இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனடியாக அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்படும். அந்த இரவு உணவை உண்ணவும். அதுக்கு அடுத்தபடியாக 11 மணிக்கு தேர்ப்பமணியிலே வளனார் அன்பியம் அவர்தான். வாங்க 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 வாங்க. கஷ்டப்பட்டு நல்ல அழகாக செஞ்சீங்க. கடைசி அங்கே ஒரு 5 அருமையானவர்களே, ஒன்றாக நன்றாக இணைந்து செயல்பட்டு நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி. என அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றியும் கூறிக்கொள்கின்றேன். நாளைய தினம் திருப்பலியிலே சந்திப்போம். நன்றி. காவலனும் நீதானையா, வான்படை தளபதி மிக்கேலையா, மன்னகத்தின் காவலனும்
அதிதூதரே மிக்கேலையா மிக்கேலையா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தூய மிக்கேல் அதிதூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.